Dear students, in this video we are going to learn the second sum, fourth subdivision from the exercise 9.3. Evaluate the following integrals using the properties of integration. Here the question is integral 0 to 2 pi x into log of 3 plus cos x by 3 minus cos x. So first I am going to use the property integral 0 to a x into f of x dx is equal to a by 2 into integral 0 to a f of x dx. இதை எப்படி இந்த ஃபங்க்ஷனை எப்படி மாற்றலாம், அதாவது இதில் இருக்கிற எக்ஸ் டேர்ம் இருக்கு இல்லையா, இன்டகிரேஷனுக்குள்ளார இருக்கிற அந்த எக்ஸ் டேர்மை ரிமூவ் பண்ணலாம் யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி. எப்போ அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது இங்கே இருக்கிற இன்டகிரலில் இருக்கிற அப்பர் லிமிட்டை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார போட்டு சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அகெயின் கொஷினே ரிப்பீட் ஆகணும், திரும்ப அதே சேம் கொஷின் வரணும். வந்துச்சுன்னா தென் யூ கேன் ரிமூவ் திஸ் எக்ஸ். இந்த எக்ஸை நம்ம எடுத்துடலாம், எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஏ பை 2 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ அப்போ அதை செக் பண்ணலாம். ஐம் கோயிங் டு டேக் திஸ். இதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸை விட்டுட்டு எடுத்துக்கணும். லாக் ஆஃப் 3 ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை 3 மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே எக்ஸுக்கு முன்னாடி 2 பை மைனஸ் எக்ஸ்ன்னு போகணும். ஸோ இங்கே காஸ் எக்ஸ் இங்கே ரெண்டு இடத்துல மட்டும் தான் இருக்கும். காஸ் 2 பை மைனஸ் எக்ஸ், காஸ் 2 பை மைனஸ் எக்ஸ். காஸ் 2 பை மைனஸ் எக்ஸ் என்றது காஸ் எக்ஸ் தான், எந்த சைன் சேஞ்ச் ஆகாது. அப்படியே காஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும். ஏன்னா அது காஸ் 2 பை மைனஸ் எக்ஸ்ன்றது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காசு வந்து பாசிட்டிவ். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏஎஸ்டிஇசி அந்த கண்டிஷன்லாம் படிச்சிருப்பீங்க. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காசும் சீக்கண்டும் பாசிட்டிவ். அப்போ இங்கே 3 ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை 3 மைனஸ் காஸ் எக்ஸ். சேம் கொஷினே ரிப்பீட் ஆயிருக்கு. எஃப் ஆஃப் 2 பை மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ இது வந்ததுனால இந்த இடத்துல இந்த எக்ஸ் ரிமூவ் ஆகிடும். அதுக்கு பதிலாக முன்னாடி ஏ பை 2ன்னு வந்துடும். அப்போ இந்த கொஷின் எப்படி மாறிடும் பாருங்க. இந்த எக்ஸ் ரிமூவ் ஆகிடும். a, what is a இங்கே 2 pi by 2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இன்டகரல் 0 to 2 pi log 3 plus cos x by 3 minus cos x. இங்கே x ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு இந்த x ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அகெயின் வேற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். 0 to 2a f of x dx is equal to 2 times 0 to a f of x dx மாறும். 2aன்றது ஏவா மாறும். அந்த 2 இங்கே முன்னாடி வந்துடும். எப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்பொழுது தான் f of 2a minus x is equal to x. அதாவது இந்த ஃபங்க்ஷனில் அகெயின் இந்த 2 pi minus x போட்டிங்கன்னா அதே வரணும். நம்ம ஆல்ரெடி இங்கே போட்டோம், அதே தான் வரப்போகுது. நம்ம ஏற்கனவே இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, f of 2 pi minus x அதே தான் திரும்ப போட போகிறீங்க. ஸோ f of x இந்த கண்டிஷன் அதே தான் அந்த எடுத்துக்கிறீங்க. f of 2 pi minus x is equal to f of x தான் வரப்போகுது. அதனால் நம்ம திரும்ப செக் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதே தான் வரப்போகுது. அதனால் நான் இதை எப்படி எழுதலாம், 0 to 2 pi பதிலாக 2 times 0 to pi அப்படின்னு மாற்றிக்கலாம். 2 times, ஸோ இந்த இன்டகிரல் எப்படி மாறப்போகுதுன்னா இன்டகிரல் 0 to pi log of 3 plus cos x by 3 minus cos x. இந்த 2 பைலேருந்து 2 வந்து முன்னாடி இங்கே வந்துடும் இன்டூவில். ஸோ அகெயின் வேற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை மாற்றிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அதே ப்ராப்பர்ட்டி 2a minus x இங்கே மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துச்சுன்னா இதோட ஆன்சர் 0. ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை திரும்ப இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பை அப்படின்றது இப்போ 2a. இஃப் 2a மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னா இந்த இன்டகிரேஷனுடைய வேல்யூ வந்து 0. ஸோ அகெயின் நான் இந்த லாக் 3 ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை 3 மைனஸ் காஸ் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். எக்ஸுக்கு இடத்துலாம் பை மைனஸ் எக்ஸ் போட போகிறேன். லாக் 3 ப்ளஸ் காஸ் பை மைனஸ் எக்ஸ் பை 3 மைனஸ் காஸ் பை மைனஸ் எக்ஸ். காஸ் பை மைனஸ் எக்ஸ் எங்கே வரும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வந்து நெகட்டிவ். அப்போ இந்த ப்ளஸ் அப்படின்றது ப்ளஸ் காஸ் எக்ஸ் பிகம்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். மைனஸ் காஸ் எக்ஸ் எப்படி மாறிடும், ப்ளஸ் காஸ் எக்ஸ்னு மாறும். பட் கொஸ்டின் நமக்கு என்ன இருக்கு, 3 ப்ளஸ் பை 3 மைனஸ்னு இருக்கு. பட் எனக்கு இங்கே வந்துருக்குது 3 மைனஸ் காஸ் பை 3 ப்ளஸ் காஸ். ஸோ நான் இந்த ரெசிப்ரோக்கெலாம் அப்படி மாற்றுறேன். இந்த டேர்ம்ஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கெலாம் மாற்றினா பவரில் இங்கே 1ன்ற பவர் -1 மாறிடும். அப்போ இந்த -1 லாக் ரூல் படி பவரில் இருக்கிற -1 முன்னாடி வந்துடும். ஸோ நமக்கு என்ன வந்துருச்சு, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துருச்சு. ஸோ எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த கண்டிஷன் வந்ததுனால இந்த இன்டகிரலினுடைய ஆன்சர் 0. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல். அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சரும் 0 தான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.